இன்னைக்கு நீங்கள் லேசாக பிச்சைக்காரன் நினைக்கிறீங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு பிச்சைக்காரன் வருவான். எப்போ? ராத்திரி 9:30 மணிக்கு வருவான். அவன் பேர் அன்னக்காவடி. ராப்பிச்சன்னு நம்ம சொல்லுவோம், அவன் பேர் அன்னக்காவடி. எப்படி வருவான்னா, இப்போ உள்ள மாதிரி அழுக்கு பிடிச்சி குளிக்காமலாம் வரமாட்டாங்க. நல்லா பழம் குளிச்சு காவி ட்ரெஸ் போட்டு பட்டை அடித்து தோளில் ஒரு உலக்க வச்சுருப்பான். இங்கிட்ட ஒரு குண்டாச்சட்டை தொங்கும், இங்கிட்ட ஒரு குண்டாச்சட்டை தொங்கும். பழைய ஆளுக பார்த்துருப்பாங்க, இப்போ உள்ள பிள்ளைய தெரியாது. அதில் நடுவில் ஒரு மணி கட்டி விட்டுருப்பான். வாசலில் வந்து நின்று பிச்சை போடுங்க தம்மான்னு கேட்க மாட்டான், தர்மந்தாயே அப்படிமா. இந்த சத்தம் கேட்டோன்னு இந்த ஆத்தா என்ன செய்யும்னா, அதுக்குள்ளே வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் பிள்ளை ஊட்டி பேரன் பேத்திக்கெல்லாம் சோத்தை போட்டுவிட்டு மிச்சம் இருக்கிறது பூரா வாரி வலிச்சு அவன் பாத்திரத்தில் கொண்டு வந்து போடும். அது மாதிரி அவன் 10 வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் பிள்ளை குட்டியோட பசி ஆறினான். அப்போ தர்மந்தாயன்னு சொன்ன தர்மம் நிலைச்சது. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயாவது வர்றானா? வரமாட்டேன். எப்படி வருவேன்? நீங்க என்னைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ பிச்சைக்காரன் வரதில்லை. என்ன காரணம்? நீங்க தான் இம்புட்டு சட்னி மிஞ்சினாலும் கிண்ணத்தில் வலிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறீங்களா? அவன் எப்படி வருவேன்? அவன் பார்த்தேன், இவங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்கள ஆயிட்டாங்க, இன்னும் நம்ம வேலைக்கு போயிடுறது உத்தமம்னு கிளம்பிட்டான். என்ன காரணம்னா, தயவு செய்து என்னை பற்றி ஆத்தா உங்களெல்லாம் கும்பிட்டு கேட்குறேன், உங்கள் வீட்டில் வச்சுருக்க ஃப்ரிட்ஜெல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில் போட்டுவிட்டு நீங்கள் நல்லபடியாக தினம் சமைச்சு சாப்பிடுங்க. அது நல்லது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஃப்ரிட்ஜில் மாவாட்டி 1 வாரத்துக்கு வச்சுக்கிட்டு வேலை மிச்சம் நினச்சி 10 நாளைக்கு உங்கள் புருஷன் பிள்ளைகளுக்கு இட்லி சுட்டு தோசை சுட்டு போடுறீங்க. அது பூரா விஷத்தை தான் கொடுக்குறீங்க. அதை தின்னுட்டு தான் வயிற்றில் போய் புளிச்சு போய் அது டர்ற புடுறேன் கிடக்குறானையா. அன்றாடம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதான் நல்லது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்து நான் காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடவே முடியல. என் வீட்டிலலாம் வாரம் சந்தைக்கு போகிறோம். திங்கக்கிழமை சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு வருவான். அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் கத்திரிக்காய் பீன்ஸ் எல்லாம் அப்படி பசன்னு இருக்குது. நான் சொன்னேன், பீன்ஸ் நல்லா இருக்குது, பச்சையாக இருக்குது, நல்லா அது இன்னைக்கு பொரியல் பண்ணிடுறேன்னு. சும்மா இருந்தேன். போன வாரம் வாங்கினது 1/4 கிலோ உள்ளே இருக்குது ஃப்ரிட்ஜில். அதை சமைச்சிட்டு தான் இதை சமைக்கணும். இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். போன வாரம் வாங்கினது தான் நமக்கு கிடைக்கிது. என்னைக்காவது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியுதா? அன்னைக்கு இட்லிக்கு சட்னி வச்சுருந்தா 3 கிண்ணத்தில் சூப்பராக. ஒரு சட்னி சிவப்பாக இருந்துச்சு, ஒரு சட்னி பச்சையாக இருந்துச்சு, ஒரு சட்னி மெரூன் கலரில் இருந்துச்சு. முன்னாடி 3 சட்னி வச்சுருக்கேன். என்ன ஒரே சட்னி தான். அது முந்தான தரைச்சது, இது நேற்று அரைச்சது, இன்னைக்கு அரைச்சதுன்னா. நான் சொன்னேன் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்னி அரைச்சது, அது நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு. அது கூட கொஞ்சம் இருக்குது, வேணா தரவான்னு கேட்டா ஃப்ரிட்ஜில். அப்போ இப்படி 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்டு நம்ம உடம்பு என்னத்துக்காகும்? நல்லா தேஞ்சுக்குங்க. நீங்கள் என்னைக்கு ஐஸ் பெட்டியில் வச்சு சாப்பிட்றீங்களோ, நம்மளை செத்ததுக்கப்புறம் கொண்டு போய் ஐஸ் பெட்டியில் வைக்கிறதுக்கு காரணமே இந்த ஐஸ் பெட்டியில் வச்சு திங்கிறதுனால தான் நம்மளை அந்த ஐஸ் பெட்டியில் வைக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பழங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.